நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்க முடியாத நேரத்தை ஒப்புக் கொடுப்போம். Let's commit this time where we have come here to worship our God. கண்களை மூடி ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். Let us close our eyes and look to God in prayer. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே நாங்கள் கனப்படுத்துக ஸ்தோத்திரிக்க எங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Holy Heavenly Father, we praise and thank you. We come before thee in Jesus' name. Holy Spirit, thank you for enabling us to praise and worship thee. இந்த நாளில் உங்களுடைய தலைமை சபை ஆராதனையிலே ஆராதிக்க முடியாத வாய்ப்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். Lord, thank you for enabling me to lead the worship in this main church this morning. இந்த நாளிலே உலகமெங்கும் உம்மை ஆராதித்து கொண்ட எல்லா மக்களுடைய ஆராதனையிலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன். Your presence come down in place wherever people are gathered together to worship you all over the world. ஆராதனை நேரத்தை அசட்டை செய்து விடாதபடிக்கு துரிதமாக ஜனங்கள் வந்து ஆராதிக்க உதவி செய்யும். Let people come to the church early to worship you without despising your presence. உம்மை ஆராதிக்க தடை செய்கிற எல்லா சத்துடைய சதி மோசம் உடைத்தெறியும். With all the obstacles the devil brings, where we break in Jesus' name. எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் எழுந்து எங்களை ஆசீர்வதியும். Let your presence be here in this place and you bless us. இதனால் ஆராதனையுடைய மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். Let this worship be a blessing to your people. ஒரு விடுதலையின் ஆராதனையா இருக்கட்டும். Let this worship be a worship of ஒரு deliverance. சுகமாக்குற ஆராதனையா இருக்கட்டும். Let it be a worship that brings healing. இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க நன்றி செலுத்துகிறேன். Lord, thank you for giving me this opportunity. என்னுடைய தலைமை போதருக்கும் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Also thank my chief pastor and pastor for this opportunity. தொடர்ந்து நடத்தும். Continue to lead us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Jesus' precious name we ask our Father. ஆமென். ஹல்லேலூயா. Amen. Amen. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் 33ஆம் சங்கீதம் 3ல. David says in Psalm 33 verse 3. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். Sing a new song to the Lord. வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். And வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். says play skillfully with a loud noise. ஆண்டவராகிய தேவன் ஆராதனையை அவர் மிகவும் நேசிக்கிறார். Lord our God is pleased with our worship. எல்லா பகுதிகளுமே முக்கியமானதான். ஆராதனை அவரை மகிழ்விக்கிறது. All part of worship is very important, but when we sing and praise the Lord, we glorify Him. ஆண்டவரை மகிழ்விக்க ஒரு நேரம் கிடைக்குமானால் அது ஆராதனை. At a time that brings joy to the heart of God is a time where we worship Him. மோசே அந்த நாட்களிலே உபாகம் 31:19 சொல்றாரு, ஜனங்களுடைய வாயிலே பாட்டை வைங்க சொல்றாரு. Moses says ஜனங்களுடைய வாயில பாட்டை பாட சொல்லுங்க சொல்றாரு. put this song in the mouth of the people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவனை ஆராதிப்பது அவரை உயர்த்துகிற நேரம். When we sing and praise the Lord, we are exalting Him. நம்முடைய உள்ளான மனிதனுடைய கண்களை திறந்து We open the eyes of the inner man, சுற்றிக்கு எல்லா சூழலையும் மறந்துட்டு forgetting all our circumstances. சிங்காசனத்தில் விட்டுக்க தேவனுக்கு கனத்தை செலுத்து. We look to the God who is seated on the throne. நம்மை ஆயத்தப்படுத்துவோம். And let us prepare ourselves. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். Shall we all stand and worship the Lord? இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். Let us all stand in the place where we are seated and worship கர்த்தருக்கு Him. புது பாட்டை பாடுவோம். Let's sing new song to the Lord. Sing unto the Lord a new song. Praise the Lord. Song
ஹalleluya. Hallelujah. அவர் பெரியவர், God is great. அவர் உயர்ந்தவர். He is great. அவரை ஆராதிப்பது நமக்கு உயர்ந்த பெரிய பாக்கியம். It's a great privilege to worship this great God. சிங்காசனத்தை தேவாதி தேவன் விட்டிருக்கிறார். God, He is seated on the throne of King of Kings. அங்கு கேருபீன்களெல்லாம் தங்கள் செட்டைகளை விரித்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். All the cherubims are worshiping Him. தன் பக்கத்தில் ஆராதிக்கிற அவர்களை பார்க்கிலும், And more than them who are worshiping Him, standing near Him. இந்த பூமியில நாம் ஆராதிக்கிறது தேவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக விரும்புகிறார். And we worshiping God on this earth, God is so pleased with it. இயேசு, Jesus, அவர் நாமம் இனிமையானது. His name is sweet. ஹalleluya. Hallelujah. அருமையான ஒரு பழைய பாடல். It's an old song. அதை நம்முடைய ஜாலி ஆபரணங்களுக்கு கர்நாடக இசையிலே பாடியிருக்கிறாங்க. Jodhpur Abraham had sung the song in Carnatic music. தேனிலும் தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமங்கிற பாடல் பழைய பாடல். Teninimailu Yesuvin, an old song. அந்த பாடல்ல சில வரிகளை மட்டும் பாடி கர்த்தரை ஆராதிக்க போறோம். Let's sing few stanzas of this song and worship God. கர்த்தர் அவர் நாமத்தை சொல்ல சொல்ல, The more we exalt His name, அவர் நாமத்தை இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல, the more we tell of His name, இனிக்கும். it will be sweet in us. உள்ளமெல்லாம் இனிக்கும். Our heart will become sweet. நாமெல்லாம் இனிக்கும். Our heart will become sweet. அவ்வளவு பெரிய நாமம் இயேசு நாமம். It's a very great name, Jesus. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை நாடியே தேடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. காலையில் பனி போல் மாயமாயாவும் உபாயமாய் நீங்கிவிடும், எங்கும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. காலையில் பனி போல் மாயமாயாவும் உபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. துன்பத்தில் இன்பம் கொள்ளையில் அல்ல, துணை வரம் நேசரிடம் நீயும் அன்பராய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார், ஆசைகள் நீ மனமே. துன்பத்தில் இன்பம் கொள்ளையில் அல்ல, துணை வரம் நேசரிடம் நீயும் அன்பராய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார், ஆசைகள் நீ மனமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை உண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் உருவாய் நீ மனமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை உண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் உருவாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் போற்றும் நாமம் இயேசுவின் நாமம். All who are in heaven and earth, they praise and worship this இந்த name. முழு உலகமும் ஒரு நாமத்தை உச்சரித்தால் அவர்களுக்கு விடுதலையும் சமாதானமும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் அது இயேசுவின் நாமம் மட்டும்தான். ஹalleluya. There is a name on this earth which people should say and receive healing and blessing. It is the name of Jesus. அந்த நாமத்தை சொல்ல 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 The more we tell of His name,
இனிப்பது மட்டுமல்ல, will not be sweet in us. விடுதலை கிடைக்கிறது. We will experience deliverance. இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசுகள் அலறும். When we speak the name of Jesus, demons will flee. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது வியாதிகள் ஓடும். When we speak the name of Jesus, sickness will leave. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது எல்லா சத்துருக்களும் சிதறிக்கப்படும். When we tell the name of Jesus, all our enemies will be scattered. அந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, sometimes even when we are faithful to God, அவருக்கு நாம் வைராக்கியமாய் வாழும் பொழுது, when we serve God with zeal,
அதை பார்த்து சில மக்கள் ஏளனமா சிரிப்பாங்க. Sometimes people laugh at us when we do this. கிண்டலா சிரிப்பாங்க. They scorn and laugh at us. ஆமா, இவங்க ஆண்டு போறாங்க, இந்த ஆண்டு ஏன் உங்களுக்கு இப்படி பண்ணார், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளை ஏளனமா பேசுவாங்க. They may speak scornful words against us, saying, why did this happen to them? They went seeking of the Lord. அந்த சிரிப்பு நக்கல் சிரிப்புமாங்க. And this is scornful laughter. அந்த அவங்க சிரிக்கும் போது நம்முடைய இருதயம் உடையும். When they laugh at us, our heart will break. மனசெல்லாம் வேதனைப்படும். Our heart will be full of pain. ஆண்டவரே, இவங்க மத்தியில, சத்துருக்கு மத்தியில எங்களை சிரிக்கும்படி வச்சிட்டேன்னு சொல்லி சொல்ல தோணும். Sometimes we might say, Lord, you made our enemies to laugh at us. அந்த சிரிப்புலாம் கொஞ்ச நேரம் தான். And these laughter are for some time. எங்க ஏளனமாய் சிரித்தார்களோ, The same place where they laughed at you. எங்க நம்ம பரியாசமாய் சிரித்தார்களோ, The same place where they scorned and laughed at you. அங்கே நம்மளை பெருக பண்ணுகிற தேவன். There the Lord will make you to அங்கே நம்ம increase. தலையை உயர்த்துகிற தேவன். There the Lord will exalt your head. நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, When we worship our நாம் God, அவரை துதிக்கும் பொழுது, when we praise Him, நாம் அவரை உயர்த்தும் பொழுது, when we exalt Him, அவர் எங்கே சிரித்தார்களோ அங்கே நம்மை சிரிக்க வைப்பார். ஹalleluya. the same place where they laugh at us, the Lord will make us to laugh. Hallelujah. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் நாவுகள்
முடியாத கல்லுக்குள்ள ஒரு தேரையை வச்சு அந்த தேரையை போஷிக்கிறவர் நம்ம ஆண்டவர். Lord keeps a frog inside the stone and he feeds it. கல்லுக்குள் தேரையை வைத்து தேரையை போஷிக்கிறவர் அவர் கைக்குள் வச்சுக்கிறாரே, நம்மளை போஷிக்க மாட்டாரா? And he can keep it inside the stone and he can feed it. He who keeps us in his hand, will he not feed us? நம்மளை ஆசீர்வதிப்பார். He will surely bless us. ஒருவேளை இந்த நேரம் இந்த நாட்களிலே இந்த ஆண்டில் அரை ஆண்டு கழிஞ்சு விட்டதே, ஒன்றும் நடக்கலையே, சோர்ந்து போகாதீங்க. Half of the year has passed, nothing has happened, and do not be discouraged. 6 மாதங்களும் ஒன்றும் நடக்கலையே, சோர்ந்து போயிடாதீங்க. Don't be discouraged thinking nothing has happened in the 6 months. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யறதுக்கு ஒரு மாசம் இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நிமிஷத்துல அற்புதம் செய்வார். The Lord does not need 1 month or 1 week. It is enough for the Lord to do a miracle just a minute. Hallelujah. Hallelujah. எரேமியா 31:4 ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Jeremiah 31:4 the Lord has said, கன்னிகைகள் மேல வாத்தியத்தோடு ஆரவாரத்தோடு திரும்பி வருவார்கள் போட்டு. Jeremiah 31 verse மேல வாத்தியத்தோடு வருவார்களாம். It says they shall come to the dances and will make merry. அவரை துதித்து ஆராதிக்கிறவர்கள் and people who worship the Lord, அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல நிகழ்ச்சிகள் ஆரவார கொண்டாடும் நாட்களை கர்த்தர் கொண்டு வருவாராம். days will come where they will rejoice and good things will happen to them. கன்னிகைகளுக்கு திருமண வாழ்க்கை and virgins will have a married life. பெண்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கிற ஆரவாரம். Women will have children and they will be blessed. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்கிற ஆரவாரம். Servants will have jobs and this is a பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருகிற ஆரவாரம். and families that are separated will unite. கர்த்தர் கொடுத்து வைத்துவார். The Lord will do this. எரேமியா 31:4 நீங்க வீட்ல வாசிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். You can go home and read Jeremiah 31:4 and the Lord will speak to you. Hallelujah. Hallelujah. அவர்தான் நமக்கு, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், and he's our அவர்தான் way, ஜீவன், he's the truth, he's our life. Hallelujah. Hallelujah. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. கலங்கலப்பா என் இயேசுவே, உள்ளத்திலே இடம் தருகின்றே. கலங்கலப்பா என் இயேசுவே, உள்ளத்திலே இடம் தருகின்றே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம்,
சத்தியம் நானே ஜீவன் மகளே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் I will give you peace. நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன் I'll give you joy. நம்முடைய ஆண்டவர் இயேசு வாக்களித்திருக்கிறார் And this is the promise the Lord Jesus அவர் Christ பொய் gives. சொல்ல மாட்டார் He will not say a lie. எங்க சமாதானத்தை பிசாசு கெடுத்தானோ The place where the devil has destroyed your peace. எங்க சந்தோஷத்தை கெடுத்தானோ Same place where he has destroyed your அதே இடத்துல happiness. கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார் There the Lord will give you peace. சந்தோஷத்தை அடிமடி செய்வார் And he will cause you to enjoy happiness. நாம் அவரை துதிச்சிருக்கிறோம் We have praised the Lord. அவரை ஆராதிக்கிறோம் We have worshipped him. அவருடைய பிரதிபலன் அவருடைய பலன் And the reward சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பார் is peace and happiness. விசுவாசிக்கிறீங்களா Do you believe? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க Clap your hands ஹalleluya and praise the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இயேசுவின் நாமத்தில் பிதாவே In Jesus' precious name we ask. ஆமென் Amen. Amen.